லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் அடிஷன் சப்ட்ராக்ஷனில் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருந்துச்சுன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதையே காமன் டினாமினேட்டராக யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நியூமரேட்டரில் இருக்க நம்பர்ஸை மட்டும் ஆட் அல்லது சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த 2 பெல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெல் 12 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடிக்குது, இன்னொரு பெல் 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடிக்குது. இப்போ இந்த 2 பெல்லும் சேர்ந்து எப்போ ஒரே டைமில் ரிங் ஆகும்? அதுக்கு தான் இந்த எல்சிஎம் யூஸ் பண்ணுறோம். இதில் 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட், மல்டிபிள்ஸை லிஸ்ட் பண்ணணும். அதாவது 12 மினிட்ஸ் சொன்னேன் இல்லையா, 12ஓட மல்டிபிள்ஸ் என்ன? 1 12 12 அந்த மாதிரி 12 டேபிளில் வரிசையாக எழுதுங்க. சும்மா ஒரு 5-6 மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது 30ஓட மல்டிபிள்ஸ் என்ன, அதை லிஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2ல் காமனாக இருக்க லீஸ்ட் நம்பர் என்ன? 60. அப்போ இதோட எல்சிஎம் 60. அதாவது 1 ஹவருக்கு ஒரு தடவை மட்டும்தான் இந்த 2 பெல்லும் சேர்ந்து ரிங் ஆகும்னு அர்த்தம். ரெண்டாவது மெத்தட், ஒவ்வொரு நம்பருக்கும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சி அந்த நம்பரில் ஹையஸ்ட் பவரில் இருக்க ஒவ்வொரு ப்ரைம் ஃபேக்டரையும் நாம் தனியாக பிரித்து எழுதி அதை மல்டிப்ளை பண்ணி வர்ற நம்பர். இப்போ இதில் என்ன வருது? 60. ஸோ சேம் 1 ஹவருக்கு ஒரு தடவை இந்த 2 பெல்லும் சேர்ந்து அட் அ டைமில் ரிங் ஆகும்னு அர்த்தம். சரி, இந்த பெல் ரிங் ஆகிறத வச்சு நாம் என்ன பண்ண போகிறோம்? அந்த காலத்தில் இதை வச்சு என்ன யூஸ் பண்ணாங்க, எதுக்காக இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பார்க்கலாம். மேபி அந்த பீரியடில் இதுக்கு பேர் வேணால் எல்சிஎம்னு இல்லாமல் இருந்திருக்கலாம். பூமி தன்னைத்தானே சுற்றி சூரியனையும் சுற்றி வர்றதுக்கு 1 வருஷம் ஆகுது. ஜூபிட்டர் தன்னைத்தானே சுற்றி சூரியனை சுற்றி வர 12 வருஷம் ஆகும். சாட்டனுக்கு 30 வருஷம் ஆகும். எதுக்காக இந்த 3 டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, எர்த்தை விட ஜூபிட்டர் அளவில் பெருசு. சாட்டன் ஜூபிட்டரை விட சின்னது தான், ஆனால் சூரியன்லேருந்து ரொம்ப தூரம் இருக்குது. அதனால தான் இந்த 3ம் வேறு வேறு இயர்ஸில் இருக்குது. இப்போ இந்த 3 கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வர்றதுக்கு எந்த வருஷம் வரும்ன்றதை நாம் கண்டுபிடிக்கணும். ஜூபிட்டர் 12 வருஷம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 11.5 இயர்ஸு. ஆனால் அந்த பீரியடில் அவங்க டெசிமல் கால்குலேஷன்ஸ் பண்ணலை, ஹோலாக தான் வச்சுருக்காங்க. அப்போ 12 இயர்ஸ். சாட்டன் 30 இயர்ஸ். இப்போ 12க்கும் 30க்கும் எல்சிஎம் என்ன வரும்? 60. இப்போ 60ன்றது ஒரே நேர்கோட்டில் இந்த 3 பிளானட்ஸும் வருது இல்லையா, அதை கம்ப்ளீட் ஸ்கை சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 60 ஆண்டு காலச்சக்கரம். ஒவ்வொரு 60 வருஷத்துக்கும் ஒரு பேர் வச்சுருவாங்க. ஒரு சைக்கிள் முடிஞ்ச உடனே அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, இன்னொரு சைக்கிள் முடிஞ்சோடனே அதுக்கு வேறு பேர் வைக்கிறாங்க. எதுக்காகனா, அந்த பீரியடில் உதாரணமாக ஒரு கோயில் கட்டுறாங்கன்னா, விக்ரம வருஷத்தில் இந்த கோயில் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் விக்ரமன்றது எந்த 60th இயர் சைக்கிள்ன்றதை கண்டுபிடிப்பாங்க. அதை வச்சு அந்த வருஷத்தை கால்குலேட் பண்ணுறாங்க. ஏன்னா வானியல் சாஸ்திர கணக்குகள் வேறு. நாம் பொதுவாக டிஸ்டன்ஸை சொல்கிறதுக்கு கிலோமீட்டர்னு யூஸ் பண்ணுவோம். அதுபோல் பிளானட்ஸ்க்கு இடையில உள்ள தூரத்தை அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு சொல்லுவாங்க, அதாவது ஏயு. இந்த பிளானட்டோட ஃபங்க்ஷன்ஸ், டிஸ்டன்ஸ், இந்த வானியல் சாஸ்திர கணக்குகளை வச்சு இவங்க என்ன பண்ண போகிறாங்க? எவ்வளோ வேகத்தில் ஒரு பிளானட் சுற்றுதுன்ற கால்குலேஷன் அவங்களுக்கு கரெக்டாக தெரியுது. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் எப்போ வரும்ன்ற ப்ரிடிக்ஷன் அவங்களுக்கு தெரியும். இதனால் சீசனில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் வருமா நமக்கு அப்படின்ற கால்குலேஷன்ஸ்க்கு தான். எந்த ஒரு விஷயத்தை ப்ரிடிக்ட் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்னா, அந்த விஷயத்தை பற்றின நாலேஜ் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குன்றது தான். எதுக்காக அவங்க ஜூபிட்டரையும் சாட்டனையும் செலக்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த 2 மட்டும்தான் வெறும் கண்ணால் உங்களால் பார்க்க முடியும். இந்த 60 இயர் கால்குலேஷன் நமக்கு மட்டும்தான் கிடையாது. சைனாவில் இதை செக்ஸாஜெனரி சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க லாங்குவேஜ் படி காஞ்சி அப்படின்றது. இதையே ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது ஜப்பானில் கான்ட்ரகி அப்படின்னு சொல்லுவாங்க, கொரியாவில், வியட்நாமில், திபெத், சிங்கப்பூர், இவ்வளோ ஏன் இந்தியாவில் கூட அஹோம் பீப்புள் இதை லக்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம எப்படி ஜூபிட்டரையும் சாட்டனையும் வச்சு 60 இயர்ஸ் சைக்கிள்னு சொல்கிறோமோ, அவங்க 10-12 காம்பினேஷன், அதாவது அதோட எல்சிஎம்மும் 60 தான் வரும். 10 எலமெண்ட்ஸ் 12 அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு டைப் ஆஃப் கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க.
இப்ப இருக்க லூப்ப அவங்க யாங் வுட் ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1984லேருந்து 2043 வரைக்கும் இந்த நேம்ஸ்ல அவங்களுக்கு இருக்கும். நைட் நேரத்துல நீங்க ஸ்டார்ஸ், மூன் எல்லாமே கோயிலோட தெப்பக்குளத்துல கிளியரா விழும். டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. கழுத்தை தூக்கி மேலே ரொம்ப நேரம் ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. மார்னிங் டைமில் பண்ணுறதை விட நைட் டைமில் இன்னும் அக்யூரேட்டாக பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு டிஸ்பிளே கீழே இருக்குது. அதை வச்சு நிறைய கால்குலேஷன்ஸ் பண்ணுறாங்க. இப்போவும் நீங்கள் பழங்கால கோயில்களோட சீலிங், அதாவது பத்மநாபன் சுவாமி கோயில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்க கோயில்களோட சீலிங்கில் நவகிரகத்தை செதுக்கி வச்சுருப்பாங்க. எதுக்காகனா கீழே இருந்துச்சுன்னா யாராவது அதை சேஞ்ச் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ சீலிங்கில் வச்சுட்டா எந்த டைரக்ஷனில் இருக்குது, எதை ஃபேஸ் பண்ணி இருக்குன்றத அவங்க மாற்ற முடியாது. அதுக்காக தான் இந்த 60 இயர் சைக்கிளே எல்சிஎம் லாஜிக்கும் ஆர்பிட்டல் பொசிஷன் கால்குலேஷன்ஸை வச்சு தான் எக்லிப்ஸையே ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. இதை சூரிய சித்தாந்தோன்ற ஒரு புக்கில், அதாவது 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி கிரகங்களோட இயக்கம், காலக்கணக்கு, சூரிய சந்திரன் இயக்கம், இது பற்றின எக்ஸ்பிளனேஷன் இருக்கிற புக் இது. இதை எழுதினவங்க குரூப் ஆஃப் பீப்புள்னு வச்சுக்கோங்களேன். ஆரியபட்டா, வராக மிஹிரா, பிரம்மகுப்தா, இவங்கெல்லாம் தான் இதை எழுதியிருக்காங்க. இப்போ ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் எல்சிஎம்னா என்ன, எதுக்காக அதை மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறோன்றது.